மக்களே எல்லாருக்கும் வணக்கம். நான் போன வீடியோவில் வெள்ளியங்கிரி மலைக்கு போகும்போது அடிவாரத்துலேருந்து மேலே சிவரம் தரிசிக்கிற வரைக்கும் இடையில நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கிளிப்பாக எடுத்து ஒரு பெரிய வீடியோவை மேக் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை நல்லா பாருங்கள். மலையில் இடையில என்னென்ன இருக்குது, ஒரு மரம் ஒன்று குறிச்சி அதை எப்படி தாண்டி போகணும். அப்புறம் 6வது மலை சுனைக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாறை பார்த்திங்கன்னா சென்டர்லேயே அதை வழித்தடத்துலேயே இருங்க. எனக்கு அப்புறம் இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால கடைகள் அதிகமாக இல்லை. வீட்டிலேருந்து கிளம்பி போகும்போது நம்மளுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன். கரெக்டாக தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னோடய வீடியோவில் ஒரு கமெண்ட்டில் ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தார். ஸோ அதனால் இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டில் ஒரு பேக் ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா என்னென்னா குளிருக்கு தாங்குற மாதிரி ஸ்வெட்டர்ஸ், குல்லாஸ் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கங்க. செப்பல் போட்டு போகாதீங்க. ட்ரெக்கிங்க்கு ஷூஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா தாராளமாக எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா நீங்கள் அதை ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துடலாம். செப்பல்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது அருந்து போச்சுன்னா அங்கேயும் தூக்கி வீசிட்டு வந்துடுறீங்க. அது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, இல்லை குளிர் ஒத்துக்காதுன்னா அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கங்க. மெயினாக தசைப்பிடிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு ஸ்ப்ரேஸ் எடுத்துக்கங்க. தைலம் இந்த மாதிரி அயோடெக்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அது உங்களோட கன்வீனியன்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு குறைஞ்சது 2 வேளைக்காவது எடுத்துக்கோங்க. பார்சல் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழை இலையில் பார்சல் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்நாக்ஸ் நீங்கள் எது வாங்கினாலும் அந்த பாலித்தீன் கவரை பிரிச்சுட்டு நியூஸ் பேப்பரில் பேக் பண்ணி எடுத்துக்கிற மாதிரியோ அல்லது வீட்டிலே ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கிற ஏதோ ஒன்றில் வச்சுக்கோங்க. அடுத்தது வேறு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஷூஸ் எடுத்துக்கலாம். இல்லை நான் வெறுங்காலில் தான் போவேன், எனக்கு வெயில்ஸ் நேரத்தில் அதிகமாக சூடு தாங்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா சாக்ஸ் மட்டும் வாங்கிக்கோங்க. காலுக்கு போட்டுக்கிற மாதிரி அது நல்ல குவாலிட்டியான சாக்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் மெயினாக வாங்கிக்கோங்க. பிளாஸ்டிக்கை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, போன வருஷத்தில் அங்கே மலை மேலே இருந்த குப்பைகளை குறைஞ்சது 11 டன்னு பிளாஸ்டிக் அதில் எடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் வெளியில் எடுத்து மலையை சுத்தமாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ நம்ம இதுக்கு பின்னாடி போகிறவங்களும் எக்காரணத்துக்கு கொண்டு அந்த மலையை பழையபடி குப்பைகளை வீசி அந்த இடத்த கொஞ்சம் அசுத்தம் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் மலை மேலே போய் குளிக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட அண்டர்வேர்ஸை அங்கேயே விட்டுட்டு வராதிங்க. தயவு செஞ்சு ஒரு கவரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. கவர் தான் அலோவ் பண்ண மாட்டாங்களே. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை முடிஞ்ச வரைக்கும் நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு, அது ஈரமாக இருந்தாலும் பரவாயில்ல, தனியாக ஒரு இடத்துல ஒரு பேக்லேயே ஒரு சைடில் வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க, தப்பில்லை. ஸோ அப்புறம் வேறு என்ன, மலையில் பார்த்திங்கன்னா 2 இடத்துல, 2வது மலையில் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மரம் குறுக்கு இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஒன்றும் கீழே குனிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா தாண்டி போய்க்கலாம். ஸோ நார்மலாக ஹைட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் தாண்டியே போகிற மாதிரி தான் இருக்குது. அழகாக தாண்டி போய்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 6வது மலைக்கு அடிவாரத்தில் சுனை இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல சென்டரில் ஒரு கல் இருக்கும். என்னோடய ஃபுல் வீடியோவில் அந்த ஒரு இடத்துல அது மட்டும் இல்லாமல் ஒரு கல் நிற்கிது பாருங்கன்னு. ஸோ அது கூட்டம் அதிகமாக இருக்கும்போது யாராவது அது மேலே நின்னாவோ இல்லை ஓடி வர்றவங்க யாராவது பேலன்ஸ் பண்ணலாமல் அதில் தட்டுனாவோ அது உருண்டு விழுக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு போகும்போது எல்லோரும் கொஞ்சம் கவனமாக போங்க. ஒருவேளை அந்த கல் மிஸ் ஆகி உருண்டால் கூட யாரையாவது காயப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனெல்லாம் யாரும் பெருசாக சொல்லியிருக்க மாட்டாங்க. படி ஏறும்போது முதல்லையே ஒரு சித்தர் குகை இருக்குது, அடுத்து 2வது வந்து குகை இருக்குது. இது எல்லார் வீடியோலையும் சொல்கிறது தான். இந்த வருஷம் என்னென்ன நம்ம ஃபேஸ் பண்ணணும், அதுக்கு நம்ம எப்படி தயாராக பண்ணணுன்றது தான் மெயினாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. அங்கே போயிட்டு மலை மேலே போயிட்டு சிவனை தரிசிச்சுட்டு அழகாக திரும்ப வரலாம். இயற்கை ரொம்ப அழகாக இருக்குது. நான் 2009 ஃபஸ்ட்டு டைமாக போகும்போது ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ போகும்போது மலை எவ்வளோ சுத்தமாக அழகாக இருந்துச்சோ அதே மாதிரி இன்றைக்கி இருந்தது. இந்த க்ளீனிங் ஆக்டிவிட்டியில் இருந்தாங்கள்ல, அவங்க எல்லாத்துக்கும் எனக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இதை வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஏன்னா இதை நான் என்னோடய வீடியோலையும் 2-3 வாட்டி சொன்னேன். இடையில மலை ஏற்றும் போது அந்த பணிகளில் ஈடுபட்ட ஒரு சில நபர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அவங்களுக்கு நான் என்னோடய நன்றியை தெரிவித்தேன். இதுக்கு மொத்தமாக ஏற்பாடு பண்ண அந்த அமைப்பினருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி மருதமலையிலையும் ஒரு டீம் அதே மாதிரி க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மூலிமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த க்ளீன் பண்ணுற ஆக்டிவிட்டியில் இருக்கிற யாராக இருந்தாலும், அவங்க சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும்
யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இயற்கையை திரும்ப இயற்கைக்கிட்டேயே கொடுக்குறதில்ல நம்மளுக்கு எந்த விதமான தயக்கமும் இருக்கவே கூடாது. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ இன்றைக்கி தேதி நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி பிப்ரவரி 3ங்க. நட திறந்தே 2 நாள், இது 3ஆவது நாள் தான் மலையேற்றம் இருந்துகிட்ருக்கு. ஸோ இன்னும் மே 31ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. போகிறவங்க பத்திரமா போயிட்டு பத்திரமா ரிட்டன் வாங்க, தப்பில்லை. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெக்கிங் போகிறதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் ஆவரேஜாக தான் போவேன், என்னால் ஸ்லோவாக தான் போக முடியும் அப்படின்னு யோசித்து வாங்க. அப்படி வர்றவங்க ஒரு நைட்டு ஒரு பகல் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வாங்க. நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணி மலை மேலே போய் சிவனை தரிசிச்சுட்டு திரும்ப பகலில் மதியத்துக்குள்ளே ரிட்டர்ன் வர மாதிரி வாங்க. ஒரு ஆவரேஜ் பீப்புள்னால அவ்வளோதான் போயிட்டு வர முடியும். இந்த ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரத்தில் ஹைக்கிங் பண்ணி மேலே போய்ட்டு திருப்பி ரிட்டன் வர்றது 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் வந்துடுவாங்க. ஸோ இதில் முக்கியமாக சொல்லணுன்னா கோச் ஹரி அண்ணா, அவருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். போன வருஷம் அவர் 102 வாட்டி ஏறி இருந்தார். ஸோ அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு நானும் அதே மாதிரி போகிறேன்னு நீங்கள் யாரும் முயற்சி பண்ணாதீங்க. ஸோ பொறுமையாக போயிட்டு வாங்க, தப்பில்லை. ஸோ உங்களோட சேஃப்டி தான் முக்கியம். ஸோ அதனால தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறேன். என்னால் அந்த வீடியோவில் தெளிவாக பேச முடியாது, அங்கங்கே கிளிப்பிங்ஸ் எடுத்தது, மூச்சு அரைச்சது. ஸோ அதனால் அந்த இயற்கை அழகையும் நான் எப்படி பயணிச்சேன்றதையும் தெளிவாக காட்டணுன்றதுக்காண்டி தான் அவ்வளோ பெரிய வீடியோவை மேக் பண்ணி போட்டேன். அதையும் நல்லா பாருங்கள். இந்த வீடியோவை ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ இனிமேல் போகிறோன்னு நினைக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யார் போகணுன்னு நினச்சாலும் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்தந்த திங்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்களுக்கும் நம்ம வீடியோவை அனுப்பிச்சுடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச வெள்ளியங்கிரி பற்றி போடுற கடைசி வீடியோவாக கூட இருக்கலாம். இல்லை இன்னும் வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னா நான் ஷேர் பண்ணுறேன். அது இல்லாமல் நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கிற நிறைய ஆக்டிவிட்டீஸ், நிறைய விஷயங்கள் ஏதாவது கண்டென்ட் கிடச்சிதுன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் நம்ம சேனலில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதை எல்லோரும் பார்த்து தெரிஞ்சு ஒன்றா முன்னேறுவோம். அது வாழ்க்கையில் முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.